நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு லேட்டாக வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இங்கே வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இங்கே நடக்கிற எல்லாம் தெரியும். நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த கொலையெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? எது? நான் கொலை பண்ணேனா? அப்புறம் ஏன் செத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க? ஏன்னா அவங்க சாக போகிறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் அவங்கள காப்பாற்ற போனேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்கள கொன்னுட்டா. அவளா? இப்போ நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட ஒருத்தனை கொலை பண்ண தான் போயிருக்கா. அண்ணா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், என்ஜாய் பண்ணு. மெழுகுவர்த்தி ஏத்துனியா? மறந்துட்டேன். நீ எதுக்கு ஏத்தலன்னு எனக்கு தெரியும். மூடு வரக்கூடாதுன்னு தானே? எப்படி மூடு வர வைக்கிறேன் பாரு. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யடா செய்யடா செய்யடா. நானா அதுக்குள்ள முடிச்சிட்டியா? இருக்கு நாங்க உள்ள போடாதானே கதை சொல்ற. சத்தியமா பேய் இருக்குடா. அது பேய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் உள்ள வாங்கடா. வந்துட்டானே தல 3 பேருமா? ஆமாடா. சொன்ன கேளுங்கடா. டேய் போகாதீங்கடா. டேய் டேய் பேய் இருக்குடா. சத்யா என்னாச்சு? டேய் டேய் என்னாச்சு? சத்யா டேய் என்னாச்சு? டேய் என்னடா? டேய் என்னடாச்சு? எங்க தெரியுங்க? டேய் அப்பவே சொன்னல உள்ள போகாதீங்கட்டு. ஏன்டா உள்ள போறீங்க? அண்ணா நாங்க எப்ப உள்ள வந்தோம்? நீ வீட்டுக்குள்ள போய் கவு சத்தனவொன்னே அப்பவே நாங்க டீ சாப்பிடலாம் கடைக்கு வந்துட்டோமே. நீ விளையாடாதீங்கடா. நீங்க என்னடா வீட்டுக்குள்ள இருக்கீங்க? அண்ணா நீ வீட்டுக்குள்ள தானே இருக்க. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, இன்னும் வெளியவே வரல. பண்றது ஒரு பேயா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆன்மா கிடையாது. தீராத ஆசையில செத்து போன ஒரு பிரேத ஆத்மா. யார் அவ? அவ பேர் என்ன? யாருக்கு அடங்காத பஜாரி. அவளுக்கு தேவையான பொருள் இங்க இருக்கு. அதை தேடிதான் அவ வந்துவிட்டா.
அது என்ன பொருள் சொல்லுங்க. என்கிட்ட இல்ல, சத்தியமா என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்ன விட்டுடு. அந்த கால் ஒருத்தர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்கள தேடி போவான். அவங்க கிட்ட இருந்து அந்த கால் போன அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு அந்த பாதி உடம்பு கிடைக்கலன்னா ஒரு தெரியும். இவ்ளோ கொலை பண்றது அந்த பஜாரின்னு ஒத்துக்கிறேன். ஆனா யார் அந்த பஜாரி? பஜாரிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண்ணோட ஆன்மா கிடையாது. தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க துடிச்சிட்டு இருக்க கொடூர பிரேதாத்மா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்திய பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அரசு விதிப்படி ஆண் வாரிசு மட்டும்தான் நாட்டை ஆள முடியும்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அந்த இளவரசி பல சூழ்ச்சிகள் பண்ணி நாட்டுக்கே அரசியானாள். அவளோட ஆட்சி மக்கள் வாழவே பயப்படுற அளவுக்கு மோசமான சட்ட திட்டங்களை கொண்டு இருந்தது. சின்ன சின்ன தப்பு செஞ்ச மக்களுக்கும் வரி செலுத்தாத மக்களுக்கும் நரகத்தில் கொடுக்குற தண்டனையை கொடுத்தா அந்த அரசி இது எல்லாத்தையும் மக்கள் அரசனுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட தந்தைக்கு மரண தண்டனை கொடுக்க சொன்னான். அதுவும் சாதாரண தண்டனை கிடையாது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே அவனுடைய கையும் காலையும் கட்டி உடம்பு 2ஆ கிழியிற வரைக்கும் இழுத்து கொள்றது. இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசுக்கே அந்த தண்டனையை கொடுத்தாங்க. இவ எந்த காலத்துலேயும் திரும்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ உடம்பு ஒரு திசையிலையும் காலை ஒரு திசையிலையும் புதைச்சிட்டாங்க. மக்கள் மீது கோபமாக இருக்கிற அந்த ஆன்மா திரும்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல்லாயிரம் முனிவர்கள் சேர்ந்து அவ காலில் மந்திர தகட வச்சு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த ஆன்மாவை யாரோ எழுப்பி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த ஆன்மா தீராத வெறியோட இருக்கு. தன்னோட உடம்பு அடையறதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள கொடூரமாக கொன்னுடும். இத்தனை பேரை கொல்றதுக்கு அந்த ஆன்மாக்கு சக்தி இருக்குன்னா அப்ப அந்த காலாவில ஈஸியா எடுத்துருக்கலாமே. பல்லாயிரம் முனிவர்கள் சேர்ந்து மந்திரிச்சு கட்டின அந்த மந்திரிச்சு தகடு அவ மேலே இருக்கிற வரைக்கும் அவளால் அந்த உடம்பை நேரடியாக தொட முடியாது. அந்த உடம்பு அவளுக்கு வேணும்னா ஒரு மனுஷனோட உதவி தேவை. அவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அவ தெரியவா. அந்த ஒருத்தன் அவளுக்கு கிடைச்சிட்டான்னா எல்லாம் முடிஞ்சிடும். சரி, அது உங்களை மட்டும் ஏன் என்ன கொல்லாம இருக்க? அந்த ஆன்மா அவ ரகசியங்களை தெரிஞ்சவங்களை விட்டுரும். அதே ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொன்னவங்களை கொன்னுடும். இப்போ அவளை பற்றிய ரகசியம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு. எதுக்கு நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. அந்த ஆன்மா வெளியே வந்துடக்கூடாதுன்னு காலங்காலமாக மக்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சந்ததியில் இருக்கிற கடைசி 2 பேர் நாங்கள் தான். மொத்தம் 2 பேருன்னு சொன்னீங்களே, அதுல ஒருத்தர் நீங்க, இன்னொருத்தர் யாரு? நேரம் வரும்போது அவரே உன்னை தேடி வருவார். இப்போ நீ போகலாம். ஒரு மனுஷனோட உதவி தேவை. அவ ரகசியங்களை தெரிஞ்சவங்களை விட்டுடும். அதே ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொன்னவங்களை கொன்னுடும்.
வச்சுக்கோ, சீக்கிரம் போ.